ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாலை நேரங்களில் மனம் மறுரூபமாகுதல் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதார வசனமாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனத்திலிருந்து நாம் காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, பிரியமானவனே என்றதான பகுதி. பிரியமானவனே என்று அவர் யாரை அழைக்கிறார் என்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை, அதாவது புதிய ஆவியை தரித்து கொண்ட புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒரு மனுஷனை பிரியமானவனே என்று அழைக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவருடைய ஆவி தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முதல் பகுதி. 2வது பகுதி, உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது என்பது இந்த பூமிக்குரிய நம்முடைய எல்லா விதமான நல்வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்குது. அப்போ எல்லா விதமான நல்வாழ்க்கை, இந்த சரீரத்தில் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா காலமும் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அப்படி வாழணும்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப அழகா யோவான் மூலமாக அதை நமக்கு எழுதி வைக்கிறார். இப்போ ஆத்துமானா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன் என்பவன் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிறதான 3 பகுதியாக இருக்கிறான். இந்த 3 பகுதியிலேயும் மனுஷன் எப்படி இருக்கிறான்றதை பற்றியும், பிறகு இந்த 3 பகுதியிலேயும் அவனுடைய ரட்சிப்பை பற்றியும் நம்ம பார்த்தோம். பிறகு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த ஆவின்னா அது என்ன, ஆத்துமானா என்ன, சரீரம்னா என்னன்னு இன்னும் வருகிற வாரங்களில் நம்ம பார்ப்போம். 3 நிலைகளில் ரட்சிப்பை பற்றி பார்த்தோம். பிறகு இந்த ஆத்மா வாழ்கிறது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன, ஆத்மா வாழ்கிறதுனா என்ன அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்பணும். பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது ஆவியானது என்ன பண்ணுதுன்னா ரட்சிக்கப்பட்டுருது. சரீரம் இனிமேல் கர்த்தர் வரும்போது ரட்சிக்கப்படும். இதுக்கிடையில் இந்த ஆத்மான்ற ஒன்று தான் அனுதின ரட்சிப்பு அல்லது அனுதினம் புதிதாக்கப்படுதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஆத்மா வாழுகிறதுனா என்னென்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு இந்த ஆத்மாவை கீழ்ப்படிய பண்ணும்போது இந்த ஆத்மா தேவனுடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு அது செழிக்கிறது. இந்த ஆத்மா ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆத்மாவாக இது என்ன பண்ணுதுன்னா பூரிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆத்மா நிறைய நேரத்தில் இந்த உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. நிறைய காரியங்களை வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வேணா சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 119:25 நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதம் 119:25 வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா, இங்க ஏதோ அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஆத்துமாவை ஆண்டவரே நீர் என்ன பண்ணணும்னா உயிர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கணும்? உம்முடைய வசனத்தின்படி. அப்போ வசனம் நமக்குள்ள வர அதனால தான் யாக்கோபில் நம்ம அந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம்ல, 21 சகல விதமான துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீக்கிவிட்டு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா வாழுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுங்க. இந்த ஆத்மா பாருங்கள் எதையோ தேடுது. இந்த மனசு இருக்குது பாருங்கள், கண்டதையும் நினச்சி ஏங்கும், கண்டதை நினச்சி கவலைப்படும். சாப்பாடு இல்லைன்னா கவலைப்படும், துணி இல்லைன்னா கவலைப்படும், நல்ல வீடு இல்லைன்னா கவலைப்படும், பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மக்கிட்ட பேசலைன்னா கவலைப்படும், வீட்டுக்காரர் சண்டை போட்டால் கவலைப்படும், எல்லாத்துக்கும் கவலைப்படும். இந்த ஆத்மா ரொம்ப எதை நினச்சாவது ஏங்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறார் அவர் ஏசாயா 55 ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு?
நீங்கள் அப்பம் அல்லாததற்காக சொல்றாரு பாருங்க, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் சொல்றாரு. நீங்க திருப்தி செய்யாத பொருள்களை தேடிதான் எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை சந்தோஷப்படுத்தாத விஷயத்தை தேடி தான் ஓடுறீங்க. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதனால சொல்கிறாரு, கொஞ்சம் எனக்கு செவி கொடுத்து, அவ்வளோதான், கொஞ்சம் எனக்கு செவி கொடுங்க, என் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. என் வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா எப்படி ஆகிடும்னா, உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தி ஆகும்ன்றார். உங்கள் ஆத்மா திருப்தி ஆகும். கொழுப்பான பதார்த்தத்தை சாப்பிட்டா எப்படி சரீரம் கொழுக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஆத்மா திருப்தி ஆகணும். எப்போ? என் வார்த்தையை கேட்க 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 உங்கள் ஆத்மா கொழுக்கும்ன்றார். எரேமியா 39 அதான் சொல்கிறார். 39ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் எனக்கு செவி கொடுத்து பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆத்மா பூரிக்கும்ன்றார். எரேமியா 31 இருக்கா பாருங்க, 11, 12, 13 அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா? எரேமியா 31 அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். 11 இருந்து படிக்கணுமா? கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். சரி, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். எப்படி அந்த ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆசாருடைய ஆத்மா என்ன பண்ணும்? ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். நான் பூரிப்பாக்குவேன். ஒரு ஆத்மாவை நான் பூரிப்பாக்குவேன். ஒரு ஆத்மாவை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவேன். உங்க ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். உங்க ஆத்மா திருப்தியாகும். உங்க ஆத்மா மகிழ்ச்சி ஆகுன்றார். அப்ப இந்த வார்த்தை உள்ள போக 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 இந்த ஆத்மா மகிழ்ச்சியாகி கொழுத்து தோட்டம் போலாகி பூரிப்பாகிற அந்த நிலையை பற்றி தான் வேதம் என்ன பண்ணுதுன்னா சொல்லுகிறது. அப்படி ஆகுமானா ஆகும். அப்போ அதை நோக்கி போகணும். அது அப்படி ஆகிறது தான் மனம் மறுரூபமாகுதல் அப்படின்னு ரோமர் 12:2 நாம் வாசிக்கிறோம். அந்த நிலைக்கு அந்த ஆத்மா வாழ 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 ஒரு பூரிப்பான நிலைக்கு போகிறத தான் மனம் மறுரூபமாகுதல்னு சொல்கிறோம். அப்போ மனம் மறுரூபமாகுதல் அப்படின்றத நாம் கவனிக்கிறதுக்கு முன்னாடி மனம் மறுரூபம் ஆன மாதிரி நாம் நடந்துக்க முடியும். மனம் மறுரூபமானதுன்றது ரியல். அது ரியலாகவே நடக்கணும். ரியலாக நடக்காமல் கொஞ்சம் ரியலாகவே இருக்க முடியும்ன்றார். அதனால தான் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ ரியலாக மனம் மறுரூபமாகிறதுன்றது ஒரு பகுதி. சும்மா ரியலாக ஆன மாதிரி இந்த உலகத்தில் நானும் கிறிஸ்தவனாயிட்டேன், நான் கிறிஸ்தவனுடைய சாயலை அணிஞ்சிக்கிட்டேன்ற மாதிரி ஃபேக்காக நடிக்கிறது இன்னொரு பாட்டு. இப்போ இது ரெண்டுத்தில் எப்படி வேணால் வாழலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு கொஞ்சம் தெளிவாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நாம் ஏங்க முந்தின வசனத்தில் சொன்ன மாதிரி ஏன் நடிச்சுட்டு போயிடக்கூடாது? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு எல்லாரும் மாதிரியும் நானும் இருந்துட்டு போயிடலாமே? இல்லை, ஏன் மனம் மறுரூபமாகணும்? போன வாரம் அதை லைட்டாக சொன்னேன், இப்போ அதிலிருந்து தொடர்றேன். மனம் மறுரூபம் ஆகலைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுடைய விசேஷமான சித்தம் ஒன்று இருக்கிறது. தேவன் நம்மளை அழைக்கும் போதே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஏற்ற காலங்களில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் பிறந்த பிறகு தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறான், பொம்பளை பொண்ணு பிறந்திருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை என்னை அறிகிறார். ஆமென். அதை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கற்பத்தில் உருவாகும் போது உங்களுக்கு பேர் சொல்லிட்டாராம், உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராம். உங்களுக்கான வரங்களை, உங்களுக்கான கிருபைகளை, உங்களுக்கான ஊழியத்தை, உங்களுக்கான அழைப்பை ஆண்டவர் நீங்கள் அம்மா வயிற்றில் உருவாகும் போதே அவர் திட்டம் பண்ணியிருக்கிறாராம். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அப்போ என்னை ஒருத்தர் சிருஷ்டித்திருக்கிறார், என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு கொண்டு வராருன்னா
என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு நான் என்ன பண்ணணும்னா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். எப்போ ஒரு பொருள் உண்டாக்கப்பட்ட நோக்கம் நமக்கு தெரியலையோ அந்த நோக்கத்தை நாம் என்ன பண்ணுவோம்? சொல்ல மாட்டீங்களே, தவறாத்தாங்க பயன்படுத்துவோம். பல நேரங்களில் பாருங்களேன், நம்ம ஆட்கள்லாம் இப்போ ஃபோனை எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க? ஸ்மார்ட் ஃபோனை சொல்ல மாட்டேங்க, ரீல்ஸ் பார்க்கறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறான். ஆமாவா இல்லையா? அப்படிங்க, ஃபோனை ரீல்ஸ் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறான். ஆனால் ஃபோனை கண்டுபிடிக்கும் போது ஒரு கிரஹாம் பெல் வந்து அதுக்கு கண்டுபிடிக்கல. சரியா? நம்ம கூடவே என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் சேர்த்துட்டோம். நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது இதுக்கானது அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் அது ஒரு தொலைத்தொடர்பு கருவியாகத்தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அதனுடைய பயன்பாடு மாறிக்கிட்டே வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபோனுன்றது பேசுறதுக்கெல்லாம் இருக்காது. எதுக்காக தான் மாறிடும். அப்புறம் வெறும் ரீல்ஸ் பார்க்கறதுக்கான, ஆமாம், அதுக்கான வேறு இந்த மாதிரி எக்ஸட்ரா காரியங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும் போல இருக்குது. அப்போ அந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியலையோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆட்கள். பாருங்கள், அல்லேலூயா, சத்தமாக சொல்கிறீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எத்தனை பேர் பூரி கட்டியை யூஸ் பண்ணுறீங்க வீட்டில்? பூரி கட்டை எதுக்கு? தப்பாக புரிஞ்சு, பூரியை சப்பாத்தி உருட்டுறதுக்கு தான் அதை பயன்படுத்தணும். சில ஆட்கள் அப்படி கிடையாது, எப்போனாலும் பூரி கட்டி எடுக்கிறது, பசங்களை அடிக்கிறது, இல்லைன்னா வீட்டுக்கார மண்டையிலே போடுறது. சில நேரத்தில் அதுக்கு கிடையாது பூரி கட்டை சப்பாத்தி உருட்டுறதுக்கு தான். அப்போ சில நேரத்தில் நமக்கு நோக்கம் தெரியல, இது இதுக்காக கூட பயன்படுத்திக்கலாம் போலன்னு பயன்படுத்திக்கிறோம். அப்போ என்ன ஒருத்தர் ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தான் சரியான பாதையில் பயணிக்க முடியும். பாருங்கள், ஏன்னா அதுக்கு தான் போன வாரம் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தேன், பேதுருவை பற்றி சொன்னேன். தேவனுடைய சித்தத்தை என் மனம் மறுரூபம் ஆகலைன்னா எனக்கான தேவ சித்தத்தை நான் என்ன பண்ண முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதுன்னு என்னால் அறிஞ்சிக்க முடியாது. அந்த மனம் மறுரூபமானதான் அறிஞ்சிக்க முடியும். அந்த வார்த்தை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். சில ஆட்கள் இதில் வேற இதையே 3 வார்த்தையாக பிரித்து 3 சித்தம்ன்றான். சில ஆட்கள் தேவனுடைய நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் அப்படின்னு அதை பிரிச்சிடறான் சில ஆட்கள். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. தேவனுடைய பர்ஃபெக்ட் வில் அண்ட் பர்மிசிவ் வில்னு சொல்லுவாங்க. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம்னு ஒன்று இருக்குது. சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட சித்தம்னா என்னென்னா, ஆண்டவருக்கு அதை விரும்ப மாட்டார், ஆனால் நம்மளுடைய தவறுகளை பொறுத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் சரி போய் தொலையிட்டோம் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரத்தில் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இது 2 தான் எனக்கு தெரியுது. இவன் நம்மால் பிரியமான சித்தம் வேறு, நன்மையான சித்தம் வேறு, பூர்ணமான சித்தம் வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கிடையாது. தேவனுடைய சித்தம் அப்படின்னாலே அது நன்மையானது, அவருக்கு பிரியமானது, அது பூரணமானது. அப்படி ஒரு சித்தம். அந்த சித்தத்தை அறிஞ்சிக்கிட்டா தான் நீங்கள் அவருடைய சித்தத்தில் வாழ முடியும். சரி, இப்போ நான் என் மனம் மறுரூபமானால் தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் என்ன நடக்கும் என் வாழ்க்கையில்? நீங்கள் 2 பெரிய ஆபத்து இருக்குது. தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் 2 மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து என்ன பண்ணுன்றதை கடைசியாக சொல்கிறேன். முதல் ஆபத்து என்ன தெரியுமா? நம்பர் 1, தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளாத பட்சத்தில், எனக்கான ஒரு தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் பிசாசு என் வாழ்க்கையில் என்னை வஞ்சிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இடம் கொடுக்குறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கிறான். நம்முடைய பிரதானமான எதிரி யார்? அது சொல்லுங்க எல்லாரும். என் எதிரி யாரு? மாமியார் சொல்லாதீங்க. சில ஆட்கள் நினச்சின்னு இருக்கிறாங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க. கிடையாது. சில ஆட்கள் நினைக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அந்த ஆளை விட என்னங்க பெரிய எதிரி. கிடையாது. வீட்டுக்காரோ மாமியாரோ நாத்தனாரோலாம் நம்ம எதிரி இல்லை. நமக்கு ஒரே எதிரி நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். அந்த பிசாசானவன் எதற்காக வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இந்த வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவன் கொல்லவும்
அழிக்கவும் திருடவும் வருகிறான். ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கைக்குள்ள இவன் வந்து பார்க்குறான் பாருங்களேன், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரையாவது விழுங்கலாமா, யாருடைய வாழ்க்கையாவது கொள்ளையிடலாமா, யாருடைய சமாதானத்தையாவது திருடலாமான்றதுக்காக பிசாசு சுற்றி வகை தேடி திரிகிறானா. நான் சொல்கிறேன், அதனால தான் பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுது, பிசாசுக்கு என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுது. பிசாசு வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாத்துறவன், தந்திரக்காரன், அவன் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னை குறித்ததான தேவனுடைய சித்தத்தை நான் அறியாத பட்சத்தில், கவனிங்க, பவுல் இப்படியே எழுதுறாரு, என் மனசை மயக்கிடுவானாம் பிசாசு. அவன் ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ஆள்மயக்கின்னு. ஆள்மயக்கி, இந்த ஆள்மயக்கின்ற வார்த்தைக்கு சரியான பொருள் யாருக்கு தான் பொருந்தும் சொல்லுங்க? பிசாசுக்கு பொருந்தும். படிங்க, அவன் எங்க ஆள் எப்படி மயக்கிறான் வாசிங்க. நீங்கள் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. போங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், பிறகு 2 கொரிந்தியர் 11:3 ஒருத்தர் படிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னித்திருக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நான் என்ன பண்றேன், மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். நல்லா கவனிங்க, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. இதை எழுதுறவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதை எழுதுறவர் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் எப்படிப்பட்டவர்? புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு, கவனிங்க, அந்த அழைப்பை தெளிவுபடுத்துறதுக்கு, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை தெளிவுபடுத்துறதுக்கு எந்த மனுஷங்க கிட்டையும் கன்சல்ட் பண்ணாம நேராக அரபி தேசத்துக்கு போய் அங்க பல ஆண்டுகள் தங்கியிருந்து கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கிட்டு வந்த மனுஷன். அதனால தான் மாம்சமும் ரத்தமும் அவருக்கு இதை வெளிப்படுத்தலை. மாம்சத்தோடு நான் ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் எழுதுறாரு. கவனிங்க, அப்போ அந்த மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணாமல் அவர் அங்கே அரபு தேசத்துக்கு போய் வெளிப்பாட்டை பெற்றுக்கிட்டு வந்து போதிக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான அப்போஸ்தலனை அவனுடைய வஸ்திரங்கள் பட்டெல்லாம் சுகமாகுது. அவனுடைய மேலே போட்டிருக்கிற ஷாலை கொண்டு வந்து போட்டால் அதில் சுகம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரன் சொல்கிறாரு, நாம் வஞ்சிக்கப்படாதபடி. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலே மோசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஒருத்தனை மன்னிக்கல, ஒருத்தன் மேலே கோபமாகவே இருக்கிறோம் அப்படின்னா பவுலே மோசம் போக முடியும்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ மோசம் போகாதபடிக்கு நான் மன்னிச்சிடுறேன். நீங்கள் மன்னிக்காமல் இருதயத்தில் கசப்புகளை வச்சுக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப கெடுத்துருமா. சரி, அதுக்கு அடுத்தது இங்கே வந்துருங்க, 11:3 வாங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி. கவனிங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்க மனசு கெடுத்துருவானோன்னு நான் பயப்படுறேன்றார். உங்க மனசு கெட்டு போயிரும் போல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்றாரு. பாருங்க, அப்ப மனசை கெடுக்கிறதுல பிசாசு ரொம்ப கெட்டிக்காரன். மனசை கெடுக்கிறதுல யார் கெட்டிக்காரன்? பிசாசு கெட்டிக்காரன். கவனிங்க, ஏன்னா நல்லா கவனிங்க, ஏன் இதை பவுல் எழுதுறாரு தெரியுமா? ஆதியில ஏதேன் தோட்டத்தில் தேவ சாயலா, பூரணமான தேவ சாயலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்க? ஆதாம் ஏவாளும் உண்டாக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்க? ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் அவர்களை உண்டாக்குவோமாக. அப்படியானால் பூரண தேவ சாயலாக இருந்த ஒரு தேவ பிள்ளைகளை இந்த சர்ப்பமானது வஞ்சிக்குமானால், நல்லா கவனிங்க, நம்ம ஆவியில தான் இப்ப தேவ சாயல் இருக்குது. நம்ம ஆத்மாவிலோ சரீரத்திலோ இப்ப தேவ சாயலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தேவ சாயல்ல இன்னும் பூரணராயிடல, முழுமையான தேவ சாயல்ல நம்ம ஆத்மா வந்துடல. அவங்களையே வஞ்சிப்பானா. நம்மளை வஞ்சிக்கிறது ரொம்ப சாதாரணமான
காரியம் அவனுக்கு. அதனால தான் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. அவனுடைய அந்த வஞ்சனைக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனிங்க, இப்போ பேதுரு அதை வேறு விதமாக சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் நாம் வாசிப்போமானால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவனிங்க, இந்த கவலைக்கும் பிசாசினுடைய வஞ்சனைக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு அடுத்து தான் அதை எழுதுறாரு. நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நாம் நிறைய இருதயத்தில் வேண்டாத காரியங்களை போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். நமக்கு உபத்திரவங்கள் ஏராளம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. 1-2 பிரச்சனைனா பரவாயில்ல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சிடுங்க. ஏன் அப்படின்னா, கவலை அவர்கிட்ட வச்சிடுங்க. கவலையை இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த கவலையை யார் பயன்படுத்திப்பாங்களாம்? பிசாசு பயன்படுத்திப்பாங்க. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். கொஞ்சம் தெளிவாயிடுங்கப்பா. கவனிங்க, இருதயத்தில் ரொம்ப கவலை போட்டு அழுத்த என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரே குழப்பமாக இருக்கும். உங்கள் மனசு போட்டு மன பாரத்தில் கவலையில் உழந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வேதனை உங்களை நிரப்பிடும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அப்ப நல்லா கவனிங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். அவனுக்கான ஒரு வாசல் தான் நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லை? நீங்க கவலைனால நிறைஞ்சிருக்கும் பொழுது பிசாசு உங்க வாழ்க்கையை ஆளுகை செஞ்சிட முடியுது. பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள என்ட்ராயிட முடியுது. அதனால தான் பாருங்க, பவுல் எவ்வளோ பெரிய பாடுகள் மத்தியிலேயும் அவர் என்ன பண்றாருன்னா, நாங்கள் எவ்வளோ பாடுகள் பட்டாலும் கிறிஸ்துவினாலே உண்டாகிற ஆறுதல் எங்களை நிறைக்கிறதுன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது, எங்கள் வாழ்க்கையில் பாடுகள் பெருகிறது. எவ்வளோ நாங்கள் நிந்திக்கப்படுறோம், அவமானப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தருடைய ஆறுதல் எங்களுக்கு பெருகுகிறது. நாங்கள் எல்லா பக்கத்திலும் என்ன பண்ணுறோம், ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன ஆகிடுறதில்ல, மனம் முறிவடைகிறது இல்லை, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைன்றார். ரொம்ப முக்கியம். எப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலையோ, அந்த தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் பாருங்கள், சின்ன சின்ன காரியங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகும். அதனால் பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து கவலைப்படுறதை நிறுத்துங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம பேச போகிறோம். அதில் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா பிசாசு எந்தெந்த வழியெல்லாம் வர முடியும். அதில் ஒன்று, நீங்கள் அதிகமாக கவலைப்படுறீங்க பாருங்க, இந்த கவலையின் மூலமாக பிசாசு உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுறாரு, ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுமா, ஜெபத்துக்கு வரும்போது எப்படி ஜெபம் பண்ணணும். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அப்படி தானே சொல்லியிருக்கு. அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பவுல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வரும்போதே, அதாவது இங்கே இது என்ன இருக்குது, வந்து கவலையெல்லாம் வச்சுடுன்னு சொல்கிறாரு. வந்து கவலையெல்லாம் வச்சுடு. இப்போ பேதுரு கூட அதான் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியெல்லாம் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ வந்து வச்சுடுன்றாரு. பேதுருவும் சரி, தாவீதும் சரி, அங்கே சங்கீதக்காரனாகி தாவீதும் சரி, வந்து கவலையெல்லாம் வச்சுடுன்றார். ஆனால் பவுல் சொல்கிறாரு, கவலையை இறக்கி வச்சுட்டு வா முதல்லன்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் முதல்ல அதெல்லாம் ஓரங்கட்டு, தூக்கி வச்சிரு. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் உங்களோட விண்ணப்பங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ முதல்ல கவலையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வா அப்படின்றார். அப்போ ஏன்னா இந்த கவலைகள் கூட உங்களோட வாழ்க்கையில் பிசாசை உள்ளே கொண்டு வந்துடும். சரி, பிசாசு உள்ளே வந்தால் என்ன ஆகும், நம்ம லைஃபோட ட்ராக்கை மாற்றிடுவான். எப்படி மாற்றுவான் கவனிங்க. இப்போ ஒரு பக்கம் கவலை வருது. கவலை வந்துச்சுன்னா பிசாசு பாருங்களேன், ஒவ்வொன்றா தான் உள்ளே அனுப்புவான் அவருடைய ஆயுதங்களை. சின்னதாக இந்த ஒரு நாட்டை பிடிக்கணும்னா சின்ன சின்ன பகுதிகளாக பிடிக்கிற மாதிரி பிசாசு ஒவ்வொரு ஏரியாவையாக நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணுறது பாருங்கள். முதல்ல கவலை வரும். கவலைக்கு அடுத்ததாக நம்ம லைஃப்பில் என்ன பண்ணோன்னா 1-2 பாவங்கள் என்ன பண்ணோன்னா கவலையோடு கூட சேர்ந்து பாவங்கள் உள்ளே வந்துடும்.
நீங்கள் வாசிக்கிறீங்களா? பாவ சோதனைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் பாருங்க. அதை பிறகு நம்மளால் என்ன பண்ண முடியும்? சின்ன சின்ன பாவங்களை கூட சில நேரங்களில் ஜெயிக்க முடியாமல். நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளை சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடி வாசித்த எல்லா வசனமும் சபைகளுக்கு எழுதப்பட்டதுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்ததும் சரி, 11ஆம் அதிகாரத்தில் வாசித்ததும் சரி, 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுது, இதெல்லாமே சபையில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பிசாசை குறித்ததான எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. இது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதில்லை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ பிசாசு உள்ள வர்றான். ஒரு பக்கம் கவலை வருது, கவலையோடு கூட சேர்ந்துட்டு அடுத்தது சின்ன சின்ன பாவ சோதனைகள் வரும் பாருங்க. அந்த பாவ சோதனைகள் வந்ததுன்னா வாழ்க்கையில் அதை மேற்கொள்ள முடியாத ஒரு மோசமான நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். பாருங்க, இந்த ஆத்மாவில் அநேக எண்ணங்கள் இருக்குது, அநேக புத்திகள் இருக்குது, நிறைய கெட்ட புத்திகள் இருக்குது. நமக்கு நம்முடைய எண்ணங்களும் சரி, நம்முடைய விருப்பங்களும் சரி, நம்முடைய செயல்களும் சரி, நிறைய தவறுகள் நிறைந்ததாக இருக்குது. ஆனால் இதை முதல்ல எனக்குள்ள இதெல்லாம் தவறுகள் இருக்குதுன்றத ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா உணரணும். அந்த தவறுகளை மேற்கொள்றதுக்கு ஆவியானுடைய கிருபையை நாம் நாடணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த சோதனைகளையும் என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொண்டு வெளியே வரவே முடியாது. நல்லா கவனிங்க. இப்போ பவுல் எழுதுறார் எபேசு சபைக்கு. தயவு செய்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 to 27 வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. நல்லா கவனிங்க. முந்தின நடக்கை, பிந்தின நடக்கைன்றார். முந்தின நடக்கைன்னா எப்ப? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. ஒரு பழைய மனுஷனுடைய நடக்கை இருக்குதுல்ல, அது கொஞ்சம் எப்பவுமே தப்பாக தான் இருக்கும். ஏன்னா தேவனை அறியாத காலத்தில், சத்தியம் நமக்கு புரியாத காலத்தில் நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். மனம் போன போக்கில் போவோம். எது சரி எது தப்புன்னே தெரியாது. இது ஒரு காலம் இருக்கும். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம்பா. இப்போ சரி எது தப்பு எதுன்னு சொல்கிறதுக்கு தேவன் இருக்கிறாரு. ஆனால் சரியானதை செய்யறதுக்கு கவனிக்கணும். சரி எது தப்பு எதுன்னு இப்போ தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனாலும் சரியானதை செஞ்சிட முடியுதா? இல்லையே. இப்போ இந்த சரியானதை செய்யறதுக்கு தொடர்ந்து அவருடைய கிருபையை நாட வேண்டியதாக இருக்குது. ஆவியானுடைய பலனை நாம் நாட வேண்டியதாக இருக்குது. அவரை அல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு சாத்தியம் இல்லை. ஆவியானுடைய பலன் இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. அதனால தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்ப நான் எந்த ஏரியாவில் பலவீனமாக இருக்கிறேன் என்பதை நான் கண்டறிய வேண்டியது அவசியம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்களேன், வியாதிக்கேற்ற மாதிரி தான் மருந்து. ஆமாவா இல்லையா? வியாதிக்கேற்ற மாதிரி தானே மருந்து. என்ன சொல்றீங்க? ஒருத்தருக்கு கொடுக்கணும், பேதி நிக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்கணும். தூக்க மாத்திரை கொடுத்துட்டா என்ன ஆகும்? சொல்ல மாட்டீங்களே. பேதி நிக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்கணும். என்ன மாத்திரை கொடுத்துட்டா? இப்போ தூக்க மாத்திரை கொடுத்துட்டா ரொம்ப பேதியாகி ரொம்ப ஓஞ்சிட்டா இருப்பா பாவம். அவர் நின்று இருந்தால் போயிட்டே இருக்குது. கடகடன்னு டாய்லெட்டுக்கு அதுக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டா என்ன ஆகும்? சொல்லுங்கப்பா. தூங்கினே இருப்பாரு, போயினே இருக்கும். புரியலையா? தூங்கிட்டே இருப்பாரு, போயினே இருக்கும். இப்ப ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுக்கணும். பேதி நிற்கிறதுக்கு தான் மாத்திரை கொடுக்கணும். தூக்க மாத்திரை என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்போ நல்லா கவனிக்கணும். என் பிரச்சனை என்னன்றத நான் இந்த வேதத்தின் வழியாக கண்டறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். என் உள்ளான மனுஷனை எனக்கு ரொம்ப அழகாக காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்ணாடி இந்த தேவனுடைய வார்த்தை.